This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமைதி நடவடிக்கைகள் இணக்கத்தை மேம்படுத்துவதற்கான திறந்த விவாதம் நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பில் ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி பர்வதனேல்னி ஹரீஸ் கலந்து கொண்டார். அப்போது பேசிய பர்வதனேல்னி ஹரீஸ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக உள்ளது. இனி எப்போதும் அப்படியே இருக்கும். பாகிஸ்தான் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் எல்லை பகுதிகளை ஆக்கிரமித்து வருகிறது. பாகிஸ்தான் பிரதிநிதி இந்திய யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீர் குறித்து தவறான தகவல்களை தெரிவித்ததை இந்தியா கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இதுபோன்று தொடர்ச்சியாக தெரிவிக்கப்படும் கருத்துக்களால் அவர்கள் செய்யும் சட்டவிரோத உரிமை மீறல்களையோ எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையோ நியாயப்படுத்த முடியாது. தங்களது பிளவுவாத கருத்துக்களின் மூலம் இந்த மன்றத்தின் கவனத்தை திசை திருப்ப வேண்டாம் என்று பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஆலோசனை வழங்குகின்றோம். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பின் 370வது பிரிவான ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை ஆகஸ்ட் 5, 2019 அன்று ரத்து செய்தது. இதன் மூலம் அம்மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்ததைத் தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு மேலும் மோசமடைந்துள்ளது. அண்ணே பாகிஸ்தான்காரனே, நீங்கள் இந்த காஷ்மீரில் வந்து வாலாட்டுறதை விட்டுட்டு உங்களோட பலுச்சிஸ்தான் மாகாணத்தை உங்களால் காப்பாற்ற முடியுதான்னு பாருங்கள். உங்களோட சேட்டைகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போது நடந்துகிட்ருக்குது பழைய காங்கிரஸ் ஆட்சி இல்லை, பிரதமர் நரேந்திர மோடியோட தலைமையில் நடக்கிற நல்லாட்சி. இந்தியாவுக்கு யாராவது பங்கம் விளைவிக்கணும்னு நினச்சா அவரோட கோரமான முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். மோடி இருக்கும் வரை இந்தியாவை எந்த கொம்பனாலும் அசைக்க இயலாது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.